கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாசிக்கிறோம். But they shall seek the Lord, shall not want any good things. அன்பான குடும்பத்து மக்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நேற்று தினம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதே திருமறை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது. அவரை தேடும்போது அந்த நன்மைகள் நம்மை தேடி வரும். நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்க்கும்போது இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அவரை தேடுகிற மக்களுக்கு குறைவில்லை, பைபிள் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் குறையில்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு இருக்கிற தகுதியை கர்த்தரை தேடணும். நிறைய பேர் இன்னைக்கு பணம் சம்பாதிக்க, புகழ் சம்பாதிக்க, இந்த உலகத்தினுடைய உயர்வை பெற்றுக்கொள்ள உழைத்து ஓடிக்கொண்டே இருக்காங்க. ஆனா கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஒருவருமே தடை செய்ய முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க நிறைய சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு இந்த உயர்வை தந்தாரு, நான் கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை என்னை வெட்கப்படுத்த விடாதபடி என்னை காத்துக்கொண்டார், நான் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை உயர்த்தி வைத்தார். எத்தனையோ சாட்சிகள். அன்பான குடும்பத்தின் மக்களே, எங்க கோயில்ல நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஐயா இந்த ஜெபத்துல தவறாம நான் பங்கு பெற்ற, கர்த்தரை நான் தேடியதுனால இந்த நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு தாய் வந்து எனக்கு சாட்சி சொன்னாங்க, 21 நாள் ஜெபம் இந்த ஆலயத்துல வைத்திருந்தோம். தினந்தோறும் ஜெபம், 1/2 மணி நேரம் ஜெபம். வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கதறி ஜெபித்தோம். தானியேல் ஜெபம் என்று வைத்திருந்தோம். அந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளாக வந்து சொன்னாங்க, ஐயா கர்த்தரை நான் தேடிக்கொண்டே இருந்தேன், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு டான்சல்ஸ் கட்டி மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த 3 நாள்ல ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்தார், அதிசயமாய் ஆண்டவர் நடத்தினார். இப்படி ஏராளமான சாட்சிகள், ஏராளமான ஆண்டவர் செய்த நன்மைகள். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ குறையோடு இருக்கீங்களா? பலவீனத்தோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? இப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரையே நம்புங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும். ஒரு புதிய ஆர்கனை உருவாக்கி தர முடியும். செயல்படாத காரியங்களை செயல்பட ஆண்டவரால் வைக்க முடியும். அற்புதத்தை நிச்சயமா நம்ம பார்ப்போம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபம் பண்ணாம, அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வுக்காக ஜெபிக்கிறப்பா, இன்றும் நீர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவரப்பா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வாசிக்கிறோமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை நீக்கி அப்பா சமாதானத்தை தந்து நீர் பலப்படுத்த வேண்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய மகிமை கொடுக்கட்டும். இந்த நாள் கிருபை நாளாக மாற்றித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.